அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய தினம் உண்மையிலே 1161வது மதுரையில் இருந்து சுந்தரேஸ்வரி மீனாட்சி அம்மன் தரிசித்த பிறகு இன்று மாலை உங்களை எல்லாம் வெளிவானத்தில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா மாணிக்க வாசகருக்கு விளையாடின விளையாட்டு திருவிளையாடல்கள் நிறைய நடந்த இடம் மதுரை. எனவே அந்த தனத்தில் நம்முடைய ஜெய்சங்கர் ஐயா அவர்களும் மிக்க ஆர்வமாக இந்த தளத்திலே மிக கொண்டு எழுந்துள்ளார். அவருக்கு எல்லாம் அல்ல திருவருள் கிடைக்க அன்போடு திருவருளை வேண்டிக் கொள்கின்றேன். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயமாகிய ஆதாரம் ஆதேயம். இதில் நாம் 1161வது மந்திரம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல ரொம்ப அவரு குறிப்பிடப்படுறது எது அப்படின்னாக்கா, ஆலிக்கும் கண்ணி அரியவை மனோன்மணி பாலித்து உலகிற் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை ஆலித்தொருவன் உகந்து நின்றானே. ரொம்ப ஒரு அருமையான பாடல். சிவ சக்தியார் 5 தொழில்களை புரிகின்றார்கள் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ல வர்றதா உணர்கின்றேன். அதாவது மூலாதாரத்துலதான் சக்தி இருக்கின்றாள். அவள் ஜீவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றாள், சிற்றின்பத்தையும் கொடுக்கின்றாள். அதை கொண்டு சகசிரஸ்தலத்தில் சிவனோடு நாம் ஐக்கியமாகும் போது பேரின்பத்தையும் தருகின்றாள். அப்ப சிவனிடத்திலே இருந்தாலும் உலகுக்கு என்ன கொடுக்கலாம் என்று பார்க்கின்றவளாக இருக்கின்றாள். எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கின்ற ஒரு பெண் வடிவமாக இருக்கின்றாள். 5 தொழில்களையும் செய்கின்ற தலைவியாகவும் இருக்கின்றாள். வேதத்தின் முதல்வியாகவும் இருக்கின்றாள். எனவே அவளை மகிழ்வூட்ட சிவன் விரும்பி நின்றான் அப்படின்னு திருமூலர் இங்க சொல்கின்றார். பாருங்க, இவ்வளவு விஷயங்களை செய்யறோமா, உன்னை நான் மகிழ்ச்சி ஊட்டுறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு இந்த பாடல்ல அவர் உணர்த்துகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் அர்த்தனர் ஐயா, வணக்கம். ஜெய்சங்கர் ஐயா, நீங்க தளத்தை நிறைவேற்றீங்க. நன்றி. நன்றி ஐயா. சிவாய நம. ஜெய்சங்கர் சார், நீங்க ஏதாவது இத பத்தி சொல்றீங்களா சார், இந்த பாடலை குறித்து? ஐயா நீங்க அப்படியே தொடர்ந்துருங்க ஐயா. சிவாய நம. சரி, ரைட். முதல்ல கேள்வி ஞானத்துக்கு நன்றி. ஏன்னா திருக்குறளோட 11வது அதிகாரம் செய் நன்றி அறிதல். ஏன்னா நான் இவ்வளவு நாளா என்ன பண்ணுவேன்னா, முப்பொருள் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சொல்லுக்கு பொருள் சொன்னா அது சொற்பொருள், அதாவது மீனிங் ஆஃப் த வேர்டு, அவ்வளவுதான், அது சொற்பொருள். அதுக்கப்புறம் அந்த சொல்லுக்கு உட்பொருள் ஒண்ணு இருக்கும், இன்னர் மீனிங் ஆஃப் த வேர்டு, அது உட்பொருள். அதுக்கப்புறம் நுண்பொருள் ஒண்ணு இருக்கும், மைக்ரோ மீனிங் ஆஃப் த வேர்டு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சொற்பொருள் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். அதே நேரத்துல உட்பொருள் அப்படிங்கிறது அது ஒரு கன்ஃபர்மேஷன். ஆனா இந்த மைக்ரோ மீனிங் நுண்பொருள் இருக்கு பாருங்க, அதுதான் நாலேஜ் அப்படிங்கிறது, அதுதான் அறிவு. நுண்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இந்த அறிவுக்கு மேல ஒண்ணு இருக்குங்க, ஞானம் அப்படிங்கிறது. அறிவுங்கிறதுக்கு நாலேஜ், அதை யூட்டிலைஸ் பண்ணா இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, ஞானம். இது ஆங்கிலத்துல விஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஞானத்தை தரக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, அதுதான் நட்பொருள். இப்ப நேற்றைய பாடல்ல பேச்சற்ற நட்பொருள் காணும் பெருந்தகை அப்படின்னு வந்தது. அப்ப அதனால நம்ம இனிமே என்ன பண்ணணும்னா, சொற்பொருள், அப்புறம் உட்பொருள், அப்புறம் நுண்பொருள், அப்புறம் நட்பொருள், இது எல்லாம் எங்க கிடைக்கும்னா பரம்பொருள் கிட்ட கிடைக்கும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பரம்பொருளை பத்தினதுதான் இந்த திருமந்திரம். யோகத்தில் இருந்து இந்த பரம்பொருளை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுல இந்த பாடல் இருக்கு பாருங்க, இந்த பாடலே எப்படி தொடங்குது அப்படின்னு சொன்னா, ஆலித்து, போன பாடல் ஆலிக்கும் அப்படின்னு முடிஞ்சது.
அதனால இந்த பாடலும் வந்து ஆலித்து அப்படின்னு தான் தொடங்குது. இதுல வந்து என்னன்னா, ஜெய்சங்கர் சார் முதல் வரி சொல்லுங்க சார். சரி. 2வது வரி வந்து பாலித்து அப்படின்னு வருது. 3வது வரி வந்து வேலை தலைவி வேத முதல்வி அப்படின்னு வருது. இந்த வேலை அப்படின்னா நிலம் அப்படின்னு அர்த்தம். வேலை அப்படின்னா நிலம், தலைவி அப்படின்னா இந்த 7 உலகம் இருக்கு பாருங்க, 7 உலகத்துக்கும் தலைவி அவங்க தாங்க. ஏன்னா பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னு அபிராமி அந்தாதியோட 13வது பாடல் இருக்கும். ஆக அதன்படி இந்த உலகம் முழுவதும் பரவி நின்று எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியவளாக அன்னை பராசக்தி இருக்கின்றாள். அப்படி எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கின்ற காரணத்தினாலே மகிழ்ந்து இறைவனும், அதாவது தந்தையாக இருக்கக்கூடிய இறைவனும் தாயினிடத்திலிருந்து எப்போதும் பிரியாமல் எப்படி நின்றானே, இந்த 4வது வரி பார்த்தா தெரியும். நின்றானே, எப்படி நின்றானே, உவந்து நின்றானே. இந்த உவந்து அப்படின்னா உள்ளத்தால் மகிழ்தல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தான் உவந்து அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு இருக்கும் சார். யாராவது வந்திருக்காங்களா பாருங்க சார். கிருத்திகா. கிருத்திகா அம்மா வந்திருக்காங்க ஐயா. நீங்க முடிங்க. இல்லம்மா, நான் ஏதாவது ஒரு சினிமா பாட்டு சொல்ல, அதாவது உன்னிடம் மயங்குகிறேன் உள்ளத்தால் நெருங்குகிறேன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டுல. அதனால உவந்து அப்படின்னா உள்ளத்தால் மகிழ்தல். அதனால உவந்து நின்றானே. இந்த நின்றானே அப்படிங்கறதுல என்னன்னா இந்த மகிழ்ச்சி நிலையாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிவ சக்தி அப்படிங்கிற அந்த பிணைப்பு இருக்கு பாருங்க, பிரியாத தன்மை. பிரான் அப்படின்னா பிரியாதவன், பிராட்டி அப்படின்னா பிரியாதவள் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரியாத தன்மையும் நிலையாக இருக்கிறது. அதனால் வரக்கூடிய உவகை அப்படிங்கிற மகிழ்ச்சியும் நிலையாக இருக்கிறது. அது நிலையாக இருக்கிற காரணத்தாலதான் திருமூலர் இந்த இடத்துல நின்றானே அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இதுதான் இதற்கான பொருள். ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க ஒரு தளத்துல, சிவசக்தியாகி ஐந்தொழில் புரிதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இன்னும் எளிமையா இந்த திருமந்திரத்தையே ஒரு நூலாக ஆக்கியவர் வந்து வள்ளலார் தான். அதாவது திருக்குறள் அறத்துப்பால், திருமந்திரம், திருவாசகம், திருவிளையாடல் புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்புறம் கற்பனை களஞ்சியம் சிவபிராசருடைய 33 நூல்கள், அப்புறம் அருணகிரிநாதருடைய 6 நூல்கள், குமரகுருவருடைய 14 நூல்கள், எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி கொடுத்தது வந்து அருட்பா, திருவருட்பா. அதுல குறிப்பா 6ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறையிலும் குறிப்பா அருட்பெருஞ்சோதி அகவல். அந்த அகவல் வந்து 1596 வரி. அதுல 203, 205, 206வது வரியில சொல்லியிருப்பாரு, சத்தியமாம் சிவசக்தியை ஈந்தெனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகவலுடைய முடிவுல ஒன்று சொல்லியிருப்பாரு, உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் 5 யான் செய்ய தந்தனை. தந்தனைன்னு தான் சொல்லுவாரு, செய்தேன்னு சொல்லல. இலகும் 5 யான் செய்ய தந்தனை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த சிவனும் சக்தியும் பிரியாத தன்மை அப்படிங்கிறத உணரக்கூடிய யோகிகள் கண்டிப்பாக 5 செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட கருத்து. நன்றி, வணக்கம்.
சிவாய நம்ம. நன்றி ஐயா. கிருத்திகா அம்மா நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கம்மா. சிவாய நம்ம. நன்றி ஐயா. அரங்கோ ஐயா வந்திருக்கிறாரு. அரங்கோ ஐயா, நீங்க ஏதாவது பகிர விரும்புறீங்களா? எனக்கு முன்னாடி இருக்காங்க, அதனால அவரையும் அரங்கோயா ஐயா. சிவாய நம்ம. நீங்க தொடருங்களா ஐயா? கிருத்திகா அம்மா உங்களுக்கு அப்புறம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வாசிக்கும் பொழுது ஐயா சொன்னாங்க, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது அரங்கோ ஐயா. ஐயா முதல் வரிய வாசிக்க சார். கேட்கல அரங்கோ சார், கேட்கல. அரங்கோ ஐயா நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. திருப்பி மைக் ஆன் ஐயா. நீங்க தொடருங்க ஐயா. அம்மா நீங்க தெரியல, அவர் கீழே போயிட்டாரு. மேல வரட்டும், நீங்க இன்வைட் பண்ணுங்க. அதுக்குள்ள நான் என்னோட. சரிங்கம்மா, நீங்க தொடருங்கம்மா. நன்றி நன்றி. நம்ம இன்னைக்கு 1861 பாடல் பார்க்க போறோம். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆலிக்கும் கன்னி அறிவை மனோன்மணி பாலித்து உலகிற் பறந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை ஆலித்து ஒருவன் உகந்த நின்றானே அப்படின்னு சொல்றான். இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம பார்த்தோம், இது அண்டம் பிண்டம் ரெண்டுல வந்து இந்த பகுதியில வந்து பெரும்பாலும் பிண்டத்தில் எங்கனும் அண்டத்தினுடைய சக்தி இயங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்குறதுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல நேற்றுக்கு வந்து உட்புகந்து ஆலிக்கும் தானே அப்படின்னு முடிச்சாரு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஆலிக்கும் கன்னி அப்படின்றார். இந்த ஆலித்தல் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது ஆர்ப்பரித்தல், பெருகுதல், இந்த மாதிரி எப்படி வேணா எடுத்துக்கலாம். அதாவது கோஷிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கடலுக்கு கூட அந்த வார்த்தையை உபயோகம் பண்ணுவாங்க. கடல் கோஷிக்கும். எப்ப கோஷிக்கும் அப்படின்னாக்கா, ஆட்கொண்ட சமுத்திரம் கோஷிக்கும் அப்படிம்பாங்க. அப்போ என்னன்னா, இத வந்து நம்ம பார்க்கலாம். கால வேளையில நான் வந்து திருச்செந்தூருக்கு அருகில வளர்ந்தேன். ஆவுன்னா அடிக்கடி கடல் போவோம் நாங்க. நானும் அப்பாவும். அது ஒரு அற்புதமான தருணங்கள் போவோம். அப்ப பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கடலை கவனிச்சுட்டேன். நான் ரொம்ப நெருக்கமா இருந்து கவனிச்சுட்டேன். அப்படி அமைதியா இருக்கும். ஆனா அதே சமயம் நிறைய மனிதர்கள் வந்துட்டாங்கன்னா அந்த கடற்கரை வேற மாதிரி இருக்கும். அந்த சப்தமும் அந்த அலையும். இப்ப யோசிக்கும் போது அந்த காற்று, அந்த காற்றினுடைய தன்மை, அந்த சூழல், அதெல்லாம் கூட ஒரு காரணம்னு தோணினாலும், இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்குள்ள ஆட்கொண்ட சமுத்திரம் கோஷிக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்குள்ள ஒரு காட்சிய உருவாக்கும். அப்படின்னா அது திருச்செந்தூர் கடற்கரையும் அதனுடைய அந்த தன்மையும் தான். அப்போ இந்த ஆலித்தல் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு பொருள் தான். நான் ஜஸ்ட் ட்ரை டு என்ன சொல்றது, அந்த ஒரு டிரான்ஸ்பர் பண்ண ட்ரை பண்றேன் அந்த பொருளை. அப்போ
இப்ப யோசிச்சு பாருங்க, ஆலிக்கும் கன்னி அறிவை மனோன்மணி அப்படின்றார். அப்போ அவ வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்கான். ஆலித்தல் அப்படிங்கிறதுக்கு அது கூட ஒரு வார்த்தையா வச்சுக்கலாம். அவ ரொம்ப வைப்ரண்ட், ரொம்ப எனர்ஜைஸ்டா, அது ஒரு ஒரு துடிப்போடு இருக்கிறாள், ஆரவாரமாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அந்த ஆலிக்கும் கன்னி அப்படிங்கிற, அது என்னங்க கன்னின்னு சொல்றீங்க? அவள் வந்து இறையோடு ஐக்கியமாகி விடுகிறாள், சிவத்தோடு புணர்கிறாள். அப்ப எப்படி நம்ம வந்து அவளை வந்து கன்னின்னு சொல்றது அப்படின்னா, அது அந்த இறை பரம்பொருளோடு இருக்கக்கூடிய தன்மை. அதனால நம்ம வந்து இந்த இடத்துல அவள் சிவசக்தி ஐக்கியமாக இருந்தாலும் இந்த இடத்துல கன்னியாக இயம்பப்படுகிறாள். மங்களை கன்னி எல்லாமுமாக அந்த பொருளுக்கு உண்டான அத்தனை, அந்த அந்த சொற்களுக்கு உண்டான அத்தனை வடிவமாகவும் அவளே இருக்கிறாள். அப்ப அவ வந்து சொற்பொருள் கடந்தவள் அப்படின்னு நம்ம ஒரு 2 பாடல் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவள் சொல் கடந்த பொருள் கடந்தவளாக இருப்பதனால் அவளை வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஆலிக்கும் கன்னியாக பார்க்கிறோம். அடுத்தாப்புல அறிவை அப்படிங்கிறார். அப்ப அறிவை அப்படிங்கிற சொல்லுக்கு நமக்கு தெரியும், இந்த பெண்ணினுடைய பருவங்களை பற்றி சொல்லும் போது ஒரு ஒரு என்ன சொல்றது, மங்களையோட சொல்லு கிட்டத்தட்ட அந்த 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவளை வந்து நம்ம வந்து அறிவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, நான் சமயபுரத்தால சொல்லுவேன். அவ எப்படின்னா ஆத்தாவ அவ எப்படி உட்காந்து பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லுவோம். 1 பேதை, 2 பெதும்பை, 3 மங்கை, 4 மடந்தை, 5 அறிவை. அந்த 5வது நிலை வந்து அறிவை அப்படிங்கிற பொசிஷன்ல சொல்லுவோம் அவங்கள. ஆமா ஐயா, நான் சொல்றது அந்த வயசு கணக்குக்கு சொல்றேன் நான். அந்த ஒரு 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 நான் எப்படி உருவகம் பண்ணிருப்பேன் அப்படின்னாக்கா, அந்த அதான் சமயபுரத்தால நான் வந்து அப்படி சொல்லுவேன். எப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்லா திருமணமாகி அந்த ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு குழந்தை குட்டிங்களோட, பேரனோட, பேத்தியோட, கணவரோட அப்படியே ஒரு 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 ஆட்சி மாதிரி, ஒரு ஆத்தா மாதிரி உட்காந்துருப்போம். அவளை வந்து நான் அந்த நிலையில வச்சு பார்ப்பேன். சோ இது வந்து ஐயா சொல்ற மாதிரி இந்த பெண்களினுடைய பருவ அடையாளங்கள்ல அறிவைங்கிறது அந்த வயசு பிடிக்கும். ஒரு 50+, 48+ அப்படி வச்சுக்கலாம். சரியா ஐயா வயசு கணக்கு? நீங்க சொல்றது 20ல இருந்து 25க்குள்ளதான் வரும் அறிவை. இல்ல இருங்க, அறிவை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா கிருத்திகா, அறிவு, அதாவது அறிவை அறிந்து மற்றவர்களுக்கு எடுத்து அறிவுறுத்தக்கூடிய நிலையில இருந்தாங்கன்னா அவங்க அறிவை அப்படிதான். அது வந்து அந்த கால கணக்குப்படி 27 வயசுக்கு மேல 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அறிவை. 35 வயசுக்கு மேல போனா தெரிவை. அது 40 வயசு ஆயிடுத்துன்னா அவங்க பேரிளம்பெண். ரொம்ப முக்கியவங்க. அது வந்து இளம்பெண் தான், ஆனா பேரிளம்பெண் அப்படின்னு சொல்லுவோம். இது 7வது பருவம். 8வதா ஒண்ணு இருக்குங்க, விருத்தை அப்படிங்கிறதும் ஒண்ணு இருக்கு. அது ஆனா யாரும் சொல்றது இல்லை, இலக்கியத்துல இருக்கு. 7 பருவம், 8வதா விருத்தை அப்படிங்கிறது. இது பூவுக்கும் இருக்கும், அரும்பு, போது, மலர் அப்படி ஆகி 8வதா சருகு அப்படிங்கிற அந்த தன்மையில இருக்கும். அது நன்றி ஐயா, நான் கவனத்துல வச்சுக்கிறேன். எனக்கு அந்த அந்த வார்த்தையும் அந்த பதமும் மனசுல இருக்கே தவிர எனக்கு அந்த எண்ணங்கள் இல்லை, அந்த எண்கள் இல்லை, அந்த பருவம் இல்லை மனசுல. நான் கவனத்தை வச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி அவள் வந்து எல்லாமுமாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறா? கன்னியா இருக்கிறா, அறிவையாக இருக்கிறாள், பின்னர் மனோன்மணியாகவும் அவளே இருக்கிறாள். அதை நேற்றுக்கே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கு உண்டான பொருளை. அப்புறம் வந்து பாலித்த உலகில் பரந்து பெண்ணாகும். அப்போ அந்த பாலித்தல் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை வந்து காத்தல் அப்படிங்கிறாங்க. அப்போ அவளை காத்தல் செய்யக்கூடிய சக்தியாகவும் இருக்கிறாள். பரந்த உலகில் பெண்ணாகும். அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் பெண்ணு தான். பரந்த உலகில் பெண்ணாகும். எப்படி இருக்கக்கூடியது? எல்லா வடிவமாகவும் எல்லா அனுபவமாகவும்
எல்லாவற்றையும் காத்து நின்று செய்யக்கூடியவள் பெண்ணாக இருக்கிறாள் அப்படின்னா பரந்து உலகில் பெண்ணாகும். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம நேத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பெண், நாதன் என்பவன் அந்த பேரண்ட நாயகன் ஒருவனே அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி சக்தியாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பரந்து உலகில் பெண்ணாகவே இருக்கிறது. அதுவும் யாருடைய வடிவாக இருக்கிறது? சக்தியினுடைய வடிவாக இருக்கிறது. அவ எப்படி இருக்கா அப்படின்னா வேலை தலைவி, வேத தலைவி, வேத முதல்வி அப்படின்றார். அப்ப வேலை தலைவி அப்படின்னா இந்த இடத்துல வேலைன்னா என்ன வேலை? இந்த இயக்கம் அத்தனையும் வேலைதான். ஆனா குறிப்பா சொல்லும் பொழுது பஞ்ச கிருத்தியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அந்த வேலை தலைவி. அப்புறம் வந்து வேத முதல்வி அப்படின்னாக்கா அனைத்து வேதங்களுக்கும் அவளே முதல்வியாக இருக்கிறாள். இதற்கு ஏற்கனவே நம்ம சகசரநாமன்ல ஒரு நாமம் பார்த்திருக்கோம், வேத வேத்யாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம், அப்புறம் வேத ஜனனி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் வந்து அவளை சொல்றதுக்கு உண்டான நாம பெயர்கள். அப்ப அத்தகைய வேத முதல்வி ஆலித்து ஒருவன் உகந்து நின்றாள். இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு ஆலித்து ஒருவன் உகந்து நின்றான். அப்போ இத்தனையும் சொல்லிட்டு அந்த நாதன் அவனே அப்படின்னு நம்ம அவன் வந்து அவளை உகந்து நிற்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் நம்ம வந்து அண்டத்துல பார்த்துட்டோம். இதை இப்படியே நீங்க பிண்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னாக்கா அந்த உள்ளே கன்னியாக இருப்பவள் மூலாதாரத்திலே ஆலித்து, அததான் நம்ம வந்து பாலை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அவள் வந்து மேலே அருவியாக வந்து பின்னர் மனோன்மணியாக விளங்கி இந்த இந்த ஆன்மாவை காத்து நின்று அனைத்து ஆதாரங்களும் சக்தியாக இறங்கி, அதாவது பறந்து பெண்ணாகி அப்படின்னா இதான் இந்த உலகத்துல எப்படி பறந்து பெண்ணாகுதோ அந்த மாதிரி இந்த உடல் அனைத்து சக்திகளும் ஒரு சேர இயங்கி மேலே செல்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சிலருக்கு அந்த குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆகி இல்லைன்னா தினப்படியே நம்ம வந்து அந்த உணர்வை அனுபவிச்சுட்டு ஒரு சில நாள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா அப்படியே அவ்வளவு எனர்ஜைஸ் ஆகும். ஒரு சில நாள் நம்ம சரியா இறக்க தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடல் அப்படியே ஓர்ந்து சோம்பி அந்த அந்த எனர்ஜியே போன மாதிரி உறிஞ்சு குடிச்ச மாதிரி ஆயிடும், அப்படியே உட்காந்துருப்போம் சம்டைம்ஸ். அப்ப இதெல்லாம் வந்து இந்த உணர்வு நிலைகள், அந்த அந்த எனர்ஜி லெவல் எப்படி போகுது, எங்க மேல் நோக்கி போகுது, விரயமாகுதா, விரயமாகாது மேலே செல்கிறதா, மேலே சென்று அந்த பிரபஞ்ச ஆற்றலை பெற்றபின் எங்கனம் செயல்படுகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூட்சமமான சில விஷயங்கள். அப்ப அந்த மாதிரி பறந்து பெண்ணாகி சக்தியாகி வேலை தலைவியே வேத முதல்வியை அப்படின்னாக்க அந்த பிரம்மன் முதலான ஐவரையும் கடந்து சதாசிவமூர்த்தியை பணிந்து அப்படின்னா நம்ம மேல எடுத்துட்டு போயிடலாம். கரெக்டா இது எல்லாமே குறி சொற்களா நம்ம எடுத்துக்கலாம். ஆலித்து ஒருவன் உகந்தன் என்றானே, அப்ப சதாசிவமூர்த்தியை தாண்டி மேல போகும்பொழுது யார் இருக்கிறாங்க? அந்த பேரண்ட நாயகன் இருக்கிறான். அவன் இவளுக்காக காத்து நின்று சிவசக்தி ஐக்கியத்தை நம் உடலிலே பரிணமிக்க செய்கிறான் அப்படின்னு சொல்ற ஒரு மந்திரமா இந்த மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். இதுக்கிடையில வந்து பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியாக நாம் இயங்குகிறோம். அப்புறம் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம். அப்ப நம்ம எப்படி இந்த பிண்டம் எப்படி இயங்குகிறதோ அதேதான் அண்டத்தினுடைய இயக்கமும். அப்ப அதை எங்கனம் புரிந்து கொள்வது அப்படின்னு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு நாட்டை விளக்குறாங்க. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு சொல்லி அறிவை என்பதற்கான ஒரு நல்ல தெளிவை விளக்கத்தை தந்தார் அர்த்தநாரியாக்கும் சரவணனையாக்கும் நன்றி கூறி எனக்கு பகிர்ந்தலை. ஓம் சிவாய நம. நன்றி அம்மா. ஐயா அரங்கோ ஐயா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரத்ன ஐயா வணக்கம், நீங்க குழு வழி நடத்துங்க ஐயா. சிவாய நம. சார் அரங்கோ சார் வந்துட்டாரா மேல?
ஐயா நீங்க மேல வாங்க ஐயா. அவர் இல்லைன்னா வரலன்னா சரவணன் சார் வாங்க சார். சரவணன் நீங்க உங்க விளக்கம் கொடுங்க. வணக்கம். ஸோ இன்னைக்கு பாடல் 1161. ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி. ஸோ இது முதலடி. ஆலிக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆலித்தல் அப்படின்னா அது சத்தம் போடுதல், ஒலித்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல நேரடியாக விளக்கம் பார்க்கும்போது. ஆனால் இந்த இடத்துல ஆலிக்கும் கண்ணி, ஆலிக்கும் அப்படின்னு கொண்டு வராரு. ஸோ அதனால இது போன பாடலுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது, போன பாடல்லையும் அதே மாதிரி ஆலித்திருந்தாலே தான் முடிச்சிருந்தார் இந்த இடத்துல. ஸோ அதனுடைய விளக்கத்தில் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு குற்றம் குறை இல்லாத ஒருவருடைய உள்ளத்திற்குள் இறைவியானவள் வீட்டிருக்கின்றாள் அப்படின்ற பொருளை தான் ஆலிக்கும் தானே அப்படின்னு முடிச்சிருந்தார். ஸோ ஒரு குற்றம் குறை இல்லாமல் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ சாதகர், அவருடைய உள்ளத்திற்குள்ளே புகுந்து வீட்டிருக்கின்றால் தான். ஸோ ஒரு பேரின்பத்தில் தான் இருப்பார் அப்போ அந்த சாதகர். அப்போ ஆலிக்கும் கண்ணினா இந்த இடத்துல ஒரு சாதகருக்குள்ள இந்த இடத்துல ஒரு பேரின்பத்தில் கலந்து இருக்கிறார். ஸோ பேரின்பம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல சத்தம், வெளிச்சம். ஸோ அசையும் சக்தி, அசையா சக்தின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ அப்படி அவ அந்த இறைவனோடு கலந்து தான் இருக்கா. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி அப்படிங்கிறாரு. கண்ணி அப்படின்னு சொல்லப்படுறது அந்த சாதகருக்கு எவ்வளவு பேரின்பத்தை அவர் கொடுத்தாலும் இந்த இடத்துல அவர் தன்னுடைய சக்தியிலிருந்து கொஞ்சம் கூட குறையாத அளவிற்கு அங்கு நிற்கின்றார். அதுதான் இந்த இடத்துல கண்ணி அப்படின்னு சொல்றாரு. ஸோ கண்ணியாகவே இருக்கா, எப்பயுமே வலிமை குறையாமல், தன்னுடைய இளமை குறையாமல் அப்படியே நின்றுகிட்டே இருக்கா. அறிவை மனோன்மணி அப்படிங்கிறாரு. ஸோ மனோன்மணி அப்படின்னா இந்த இடத்துல இறைவனும் இறைவியும் சரிசமமாக சேர்ந்து இருக்கக்கூடியவள் தான் இந்த இடத்துல மனோன்மணி இந்த இடத்துல. ஸோ அவள் இந்த இடத்துல அறிவை அப்படிங்கிற, அறிவைனா எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடியவள் அப்படின்னு பொருள். ஸோ அதில் கொஞ்சம் முன்னாடி வயது ஐயா சொல்லியிருந்தாரு. பட் நம்ம அகராதிப்படி பார்க்கும்போது 20 முதல் 25 ஆண்டு வரை உள்ள பெண், அவளைத்தான் அறிவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இந்த இடத்துல. ஸோ ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி. ஸோ பேரின்பத்தில் சாதகத்தோடு இருக்கக்கூடிய, கலந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவியானவள் இந்த இடத்துல எப்பொழுதுமே இளமையோடு இந்த இடத்துல. ஸோ எவ்வளவு சக்தி பேரின்பத்தை அவருக்கு கொடுத்தாலும் தன்னுடைய வலிமை குறையாமல் இறைவனோடு சேர்ந்தே நிற்கின்றாள் இந்த இடத்துல. நின்று என்ன பண்றா, பாலித்து உலகில் பறந்து பெண்ணாகும் அப்படிங்கிறாரு. ஸோ பாலித்து அப்படின்னா இந்த இடத்துல அருள் பாலித்தல் இந்த இடத்துல. ஸோ அருள் பாலித்து உலகில் பறந்து அப்படிங்கிறாரு. ஸோ உலகில் பறந்து அந்த அடசராசரம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பறந்து பெண் பெண் ஆக்சுவலி புத்தகத்துல பார்த்தோம்னா பெண்ணாகும் அப்படின்னு இருக்கு. ஆனா பட் நம்ம சோடியில வச்சு பார்க்கும்போது பெண் ஆணாகும் அப்படின்னு இருக்கு. ஒரு நான் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று வருது, பெரிய நான் வந்து பெண் ஆகும்னு இல்லாம பெண் நானாகும் அப்படின்னு இருக்கு. ஸோ பெண் ஆணாகும் அப்படின்ற பொருள் வருது. ஸோ அப்போ இந்த உலகம் ஃபுல்லா பறந்து இருந்து பெண்ணாகவும் ஆணாகவும், அதாவது ஆண் தன்மை பெண் தன்மை, அதாவது சக்தி இந்த இடத்துல வெளிச்சமாகவும் இந்த இடத்துல சத்தமாகவும் இருந்து இந்த உலகத்துக்கு அருள்பாலித்து கொண்டே இருக்கின்றாள். ஸோ அப்படி இந்த இடத்துல ஏன்னா சாதவருக்குள்ள தான் இருக்கா இந்த இடத்துல. ஆனால் உலகத்துக்கும் இந்த இடத்துல அருள் பாலிச்சுக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல. 3வது அடியில வேலை தலைவியை வேத முதல்வியை அப்படிங்கிறார். ஸோ வேலை தலைவியை, ஸோ உலகம் ஃபுல்லா பறந்து அருள் பாலிக்கிறா இல்லையா. அருள் பாலிக்கிறவ என்ன பண்றா, வேலை தலைவியை. உலக இயக்கம் இருக்கு, மழை பெய்யுது, வெயில் அடிக்குது. ஸோ விவசாயம் தானாவே இங்க இடத்துல மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே தானாவே வளருது இந்த இடத்துல. விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே உணவு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த உலக இயக்க காரியத்தை அவ செஞ்சுக்கிட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் தலைவியா இருந்து கட்டளை இட்டு கொண்டு இந்த காலியை செய்து கொண்டே இருக்கின்றாள். அடுத்து வேத முதல்வியை, இவ்வளவு வேலையை செய்யறா இல்லையா. எப்படி செய்யறா, இறைவன் வந்து வகுத்து வச்சிருக்காரு. வேதத்தின் வழியாக இந்த ஒரு தர்மத்தை வகுத்து வச்சிருக்காரு. இப்படித்தான் இந்த வேலை நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு வகுத்து வச்சிருக்காரு. அதன்படி இந்த உலக காரியத்தை அவள் நிகழ்த்து கொண்டிருக்கிறார். அதான் வேத முதல்வி. வேதங்கள் இருக்கிறது, வேதலுக்கு முதல்வியா அவ தான் இருக்கா. என்ன வேதம் சொல்லுதோ அதன்படி இவள் கட்டளையிட்டு கொண்டு இவள் செய்து கொண்டிருக்கின்றாள். அடுத்து ஆலித்து ஒருவன் உகந்து நின்றானே அப்படிங்கிறார். ஸோ ஆலித்துன்னு இந்த இடத்துல மீண்டும் ஆலித்துன்னு தான் சொல்றாரு. இந்த சாதகரோடு கலந்து அருள் புரிஞ்சாருன்னு முன்னாடி சொன்னோம். இத அவ கூட இப்ப இந்த இறைவிதான் அவ கூட இருந்து பேரின்பத்தை கொடுத்து செய்யறாரு. இப்ப பேரின்பத்துல இருக்கிறா இல்லையா, இத அவர் என்ன பண்றோம், உணரணும். அவதான் இவ்வளவு நேரம் அருள் கொடுத்து ஒரு பேரின்பத்தை கொடுத்துட்டே இருக்கா. இவ்வளவு விஷயத்த செய்யறாரு. 2வது அடியிலையும் 3வது அடியிலையும் இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க இறைவிய சாதக்குள்ள தானே வந்து செய்யறாரு. அவர் என்ன பண்ணணும், உணரணும் இந்த இடத்துல. சோ உணர்ந்து கொண்ட ஒருவன்
உகந்து நின்றானே அப்படிங்கிறார். அவர் என்ன இந்த இடத்துல மேலும் அவளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த பேரின்பத்திலேயே லயிச்சியே நிற்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இது அந்த தெளிச்சு நிற்கிறது இந்த இடத்துல. முதல்ல சாதாரண நிலையில இருக்கிறாரு, இப்போ இவ்வளோ காரியத்தையும் இறைவி செய்கிறாளே என்று மேலும் அதில் லயித்திருத்தல் இந்த இடத்துல. நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, சாதகருக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய இறைவி இளமையோடு வலிமையுடன் இறைவனோடு சேர்ந்தே நிற்கின்றாள் இந்த இடத்துல. நின்று கொண்டு உலகம் அந்த சராசரம் முழுவதும் பறந்து கொண்டு இறைவனோடு சேர்ந்தே கலந்து நிற்கிறாள். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி அந்த இடத்துல. இப்போ ஒரு உலகத்துல பார்த்தா ஆண் பெண் 2 பேர் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்குள் ஒரு ஆண் தன்மை இருக்கிறது, ஆணுக்குள் பெண் தன்மை இருக்கிறது. ஒரு மரம், செடி, கொடி, பறவை இனங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றுக்குள்ளும் ஆண் தன்மையும் இருக்கிறது, பெண் தன்மை இரண்டுமே கலந்தே இருக்கின்றது இந்த இடத்துல. ஸோ அப்படி அவள் இருந்து கொண்டே இந்த உலக காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றாள். எப்படி செய்கிறாள்? இறைவன் வகுத்து வேதத்தின் வழியாக வகுத்து வைத்த தர்மத்தின் பிரகாரம் இந்த வேலையை அவள் செய்து கொண்டே இருக்கின்றாள். ஸோ இப்படி செய்து கொண்டே இருக்கணும். இந்த சாதகருக்குள்ளேருந்து தான் செஞ்சுக்கிட்டே இருக்கா இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கவளை யார் ஒருவர் உணர்கிறாரோ அவரோடு சேர்ந்து அந்த இறைவியோடு சேர்ந்து லயித்து திளைத்து அங்கு நிற்கின்றார் இந்த இடத்துல. இது இந்த பாடலுடைய பொருள். நன்றி. நன்றி ஐயா. ஐயா ரத்னம் ஐயா, நீங்க சபையை வழி நடத்துங்க ஐயா. சார் இல்ல சார், அவர் இன்னைக்கு லிசனிங் மூட்ல இருப்பாரு. சரவணன் சார், எனக்கு ஒரு சந்தேகம். இந்த 4வது வரி சுவடியிலேயே ஆழித்துன்னு தான் இருக்கா? ஆமா சார், சோடியில ஆழித்துன்னு தான் இருக்கு. ஏன்னா தர்மபுராதீனம் பதிப்பு அரணை வடிவேலு முதலியாருடைய பாடல்ல 4வது வரி ஓலித்து ஒருவன் உவந்து நின்றானேன்னு இருக்கு. அதான் இல்ல ஆழித்துன்னு இருக்கு. சோடியில பார்த்தோம்னா இப்ப முதல் அடியில பார்த்தோம்னா முதல் எழுத்து ஆளதான் ஆரம்பிக்குது, ஆழித்துன்னு ஆரம்பிக்குது. ஆனா 4வது அடியில பார்த்தோம்னா யாழ ஆரம்பிக்குது, யாழித்து அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் இந்த ஸ்பிரிட் எழுதும் இல்லையா, அந்த பதத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது ஆழித்து அப்படின்னு தான் வரும் அந்த இடத்துல. ஆழித்துன்னு தெளிவாவே சோடியில இருக்கு. இல்ல, உங்களுக்கு 3வது வரியில வேத முதல்வியை அப்படின்னு வந்துருச்சு இல்லையா, 3வது வரியோட கடைசியில. ஆமா, அந்த ஐ வர்றதால 4வது வரியில யா வரும். அதான் ஆமா, அதன்படி யாழித்துன்னு போட்டிருக்காங்க. ஆனா இந்த தர்மபுராதீனம் பதிப்பு அரணை வடிவேலு முதலியாருடைய பதிப்புல மட்டும் 4வது வரி ஓலித்துன்னு போட்டிருக்காங்க. ஆமாங்க. அது நான் நிறைய நூல் அரணவேலு முதலியாருடைய பாடல்களை நிறைய பார்த்திருக்கேன். அவர் சில இந்த எழுத்துக்கள் மாறி இருக்கிறதுக்கு அவர் ஒரு குறிப்பறை ஒண்ணு கொடுக்குறாரு. நிறைய பாடல்களுக்கு கொடுத்திருக்காரு. இந்த பாடலுக்கு கொடுத்திருக்காரான்னு எனக்கு தெரியல. அத என்ன குறிப்பறை கொடுக்குறாருன்னா, சில பாடல்களுடைய எழுத்துக்களுக்கு பொருள் புரிய, அதாவது அந்த மேட்ச் ஆகாத போது, பொருள் வராத பொழுது அவர் என்ன பண்றாரு, இந்த வார்த்தைக்கு இந்த இடத்தில் பொருள் பொருந்தாது, ஆகவே இந்த எழுத்தை சேர்த்து கொண்டு நாம் இப்படி கருத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரே ஒரு குறிப்பறை கொடுத்திருக்காரு அந்த இடத்துல. இதுக்கும் குறிப்பு கொடுத்து ஆழித்து என்று சொல்வது பாடம் அன்று அப்படின்னு குறிப்பு கொடுத்திருக்காரு சார். அதான் நீங்க அத ஒரு முறை பாருங்க. அதான் அவரு கொடுத்திருக்காரு. இத எனக்கு இது ஒப்பு வரல. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தர் சோடியில ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க இதுதான் எழுத்துன்னு. நமக்கு பொருள் புரியல அப்படின்றதுக்காக எழுத்துக்களை மாற்றுதல் சரியா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. இல்ல, அது உவந்து நின்றானேன்னு வருது இல்லைங்களா, உவந்து. அதுக்கு முன்னாடி ஓலித்து அப்படின்னா ஓலமிட்டு, அந்த மகிழ்ச்சியினால் வரக்கூடிய அந்த வார்த்தைகளினால், அந்த உணர்ச்சியினால் அப்படிங்கிற அடிப்படையில அந்த வார்த்தை இருக்குமோ அப்படின்னு தோணுது. எதுக்கும் ஒரு முறை நீங்க நல்லா இன்னொரு முறை பாருங்க, வேற வேற சோடிகள் பாருங்க. நல்லது ஐயா, பாக்குறேன். நிச்சயமா உறுதியா பாக்குறேன். ஏன்னா நம்ம 3 சோடி இருக்கு. நம்ம இது எழுதும் போதே பார்த்தோம்னா இந்த பாடெல்லாம் ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அப்ப நாங்க எப்பயுமே எல்லா சோடியிலுமே பார்த்து தான் நாங்க அதை எடுத்து எழுதிய வைப்போம். அது எப்பயுமே, ஏன்னா அது ஒரு மணி நேரம் ஆகும் எங்களுக்கு. நல்லா எல்லா சோடியும் ஏற்கனவே பார்த்து தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னொரு முறை நான் பாக்குறேன். பாருங்க. நன்றி நன்றி. வேறு ஓலித்து அப்படிங்கிற ஒரு அது 2 பொருளுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தானே தருது. 2 வார்த்தையுமே கிட்டத்தட்ட ஒரே பொருளை தானே தருது. பொருள் அதுதான் கிருத்திகா. ஆனா ஆ அப்படிங்கறது ஆலித்து என்று சொல்லுவது
என்று ஓதுவது பாடம் அன்று அப்படின்னு அவர் குறிப்புல கொடுத்திருக்காரு. அதனாலதான் எனக்கு அந்த டவுட் இருந்தது. அந்த 4வது வரி இருக்கு பாருங்க, ஈற்றடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4வது வரி வந்து ஆலித்து என்று ஓதுவது பாடம் அன்று அப்படின்னு கொடுத்திருந்தாரு. நீங்க வரதராஜன் ஐயா புத்தகத்துல 4வது வரி ஆலித்துன்னு தான் இருக்கா? அதுலயும் வரதராஜனோடதுல ஆலித்துன்னு இருக்கு. ஆனா நான் இன்னொரு பதிப்பு வச்சிருக்கேன். அதுல வந்து பாலித்து ஒருவன் புகந்து நின்றானே அப்படின்னு 4வது வரி பாலித்து அப்படின்னு இருக்கு. ஆமா, இந்த தேவரொண்டி படிச்சுட்டாங்களாமா? நம்ம இப்ப படிச்சிருக்காங்களா இல்ல படிக்கணுமாங்கம்மா? அது இல்ல சார், படிக்கல. நீங்க தான் படிக்கணும். அது படிக்கவா? ஒரு தடவை படிச்சா ஒரு இல்ல, அதுக்கு இன்னொரு காரணம் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம். ஐயா நீங்க ஒரே நிமிஷம் ஐயா படிங்க நீங்க, அது தாராளமா. பட் ஒரு சின்ன கருத்தை வந்து நான் சொல்லிடுறேன். ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே எல்லா எழுத்துக்களுமே தமிழ்ல இருக்கக்கூடிய சிறப்பு ஒரு காரண காரியம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே இன்னொரு வகுப்புல சொல்லியிருக்கேன், நம்ம வகுப்புல சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. இந்த ஆனா அவையில் இருக்கிறது, ஒன்னால இருக்கிறது, ஓவன்னால இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எழுத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஆனா, அவனா, ஈனா, ஐயன்னா, இந்த எழுத்து ஏன் இந்த எழுத்துல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி காரணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அகர முதல ஆவணால் ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஏன் ஆவணால் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இந்த இடத்துல அதுல இருக்கக்கூடிய எல்லாமே உலக பொதுமறைன்னு ஒரு வார்த்தை இப்ப பயன்படுத்துறாங்க. பட் திருக்குறளை படிக்கணும்னா ஆன்மீகம் தெரியாத ஒருவர், இறைவனை தெரியாத ஒருவர், தர்மம் ஒழுக்கம் எதுவும் தெரியாத ஒருவர் அந்த புத்தகத்தை படிச்சார் அப்படின்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம், ஆரம்பத்தில் இருந்து அந்த எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கருத்துல அது ஆவணால ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க திருமந்திரம் பாத்தீங்கன்னா ஓகாரத்துல ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அடுத்த மாதிரி இந்த கம்பராமாயணமும் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா உகாரத்தில் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. ஏன்னா அது வந்து நிலைத்து நிற்றல். ஸோ அதில் நிலைத்து நிற்கிறதுனா இறைவனே அடி எடுத்து கொடுத்துப்பாரு. இறைவன் அடி எடுத்து கொடுத்த எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா உகாரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அது நிலைத்து நிற்க வேண்டும். இந்த இடத்துல நிலைச்சு நின்று மக்கள் இதை படித்து பயன்பெற்று அவர்கள் இறைவனை நிலையாக பிடித்து கொண்டு இறைவனடி சேர வேண்டும்ன்றதுனால உகாரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறதா அது ஆரம்பிச்சிருக்கும். அதுமாதிரி திருமந்திரம் பார்த்தீங்கன்னா ஓகாரம் ஆ உ இம்மு, 3வது இம்மு சேர்ந்தது. இம்மு என்று சொல்லப்படுவது அதற்கு மேலானது இந்த இடத்துல. அதாவது ஆரம்பம் இந்த இடத்துல, அடுத்து நிலைத்து நிற்றல், அடுத்து அழித்தல். ஸோ மகாரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பாடல்களும் யாருமே ஆரம்பிக்கவே இல்லை இந்த இடத்துல. ஆனால் 3ம் சேர்ந்தது தான் இந்த இடத்துல ஓகாரம். ஸோ திருமந்திரத்தில் இருக்கு. ஸோ திருமந்திரத்தை எடுத்து படித்தோம் அப்படின்னா ஆரம்ப நிலையும் இருக்கும், நிலைத்து நிற்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி இறைவனடி சேர்வதற்கான கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திருமந்திரத்தில் தான் இருக்கு. ஸோ இப்படி ஆ ஊ இம் என்று 3 எழுத்தும் சேர்த்து தான் இந்த இடத்துல ஓகாரத்தை வரும்னு ஒரு பொருள் தமிழுக்கான சிறப்புல இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இது பொருள் சரியா இருக்கும். ஓ அப்படின்னு போட்டோம்னா இந்த இடத்துல அது சரியா இருக்காது அப்படின்ற அந்த கணக்கு அந்த கருத்தின் பிரகாரம் ஓகாரம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேங்க. நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, உங்க கருத்தை சொல்லுங்க ஐயா. சார் ஒரு விஷயம் இதுல ரொம்ப டீப்பா பார்த்தோம்னா சார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிவர் முதற்றே உலகு அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளலாருடைய பதிவிளக்கம்னு ஒரு தலைப்பு இருக்கு சார். 13 பாட்டு அது. அதுல முதல் பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா, அகர நிலை விலங்கு சத்தர் அனைவருக்கும் அவர்பால் அமர்ந்த சத்திமார் அவர்கள் அனைவருக்கும் அவரால் பகர வரும் அண்ட வகை அனைத்தினுக்கும் பிண்ட வகை முழுமைக்கும் அப்படின்னு போட்டு கடைசியா திருச்சிற்றம்பலத்தை விளங்கும் தெய்வம் ஒன்றே கண்டீர் அப்படின்னு முடியும் சார். அந்த அகர நிலை, அதாவது உயிர்களை படைப்பது அப்படிங்கிறது சுத்தமாயா பூணத்துல வந்து ஆ அப்படிங்கிற எழுத்துல இருந்துதான் உயிர்கள் படைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு சித்தாந்த விளக்கமும் இருக்கு சார். அது வந்து திருக்குறளின் சைவ சித்தாந்தம் அப்படின்னு வைத்தியநாத அப்படின்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருப்பார் சார். அது வந்து இந்த திருவாவடுதுறையில இருந்து போட்டிருப்பாங்க. அந்த புத்தகம் எடுத்து முடிஞ்சா நீங்க படிச்சு பாருங்க. அதுல அது மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஊ ஓ அப்படி இந்த உலகலாம் அப்படின்னு கம்பராமாயணமும்
உலகலாம்னு பெரிய புராணமும் உலகம் யாவையும்னு கம்பராமாயணமும் வந்திருக்குது. அது வந்து கரெக்ட். நான் கூட ஏதாவது எழுதும்போது அப்படிங்கிற எழுத்தை வச்சுதான் தொடங்குவேன் எழுதுறதா இருந்தாக்கா. ஒன்றவன் தானே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எங்க தோன்றுதோ அங்கதான் ஒரு ஓவும் தோன்றும். இப்ப உரல் அப்படின்னு சொல்லுவோம், அதே நம்ம நடைமுறையில உரல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்படிங்கிற எழுத்து தான் ஓவாவும் கன்வெர்ட் ஆகும். அதனால விட ஓ வந்து அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி சார். அப்படிங்கிற எழுத்தை காட்டிலும் ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ரொம்ப அதிசயமா பார்க்கும்போது ஓ அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடவுளுக்கு முன்னாடி ஓ போடும், ஓ காட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த ஓ அப்படிங்கிறதுல வந்து ஒன்றவன் தானே அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படின்னு தோணுதுல. அதனால அந்த ஒன்றவன் தானே அப்படின்னு. அதே மாதிரி திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஓல தான் தொடங்கும், தோடுடைய. அதுல மெய்யெழுத்துக்கு வேல்யூ கிடையாது, எடுத்துட்டீங்கன்னா ஓன்னு தான் தொடங்கும். அப்படின்லாம் இருக்கு சார். நம்ம அதை இன்னொரு நாள் பேசுவோம் கண்டிப்பா. நல்லது நல்லது ஐயா. ஏதாவது இது நம்ம இதை வச்சு பேச போனா அது கொஞ்சம் தமிழுக்கு தேனுன்னு சொல்லுவாங்களா, தமிழனும் தேனும், அதை போல ரொம்ப இன்னும் சிறப்பான கருத்துக்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு நம்ம மேற்கொண்டு பேசணும்னா. ஸோ அந்த கருத்தின் பிரகாரம் நம்ம பார்க்கும்போது இது அழித்தல் தான் சரியா வரும் அப்படின்ற கோணத்துல தான் நான் பார்த்தேன் இந்த இடத்துல. நன்றி ஐயா. சரிங்க சரிங்க, நன்றி சார். ஆனா கிருத்திகா ஒரு கன்க்ளூஷன் சொன்னாங்க, ரெண்டுக்கும் மீனிங் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் சொன்னாங்க. அது வந்து சரியா இருக்குது. அப்புறம் வேற அது ரெண்டுத்துக்கும் பார்த்தோம்னா பொருள் ஒரு போலத்தான் தோன்றும் இந்த இடத்துல. ஆனா நிச்சயமா அதற்கு வேறு வேறு விளக்கங்கள் உறுதியா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருமந்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா, 3வது தந்திரத்தை நம்ம மூச்சு காற்று வச்சு அடிக்கடி நிறைய பேசியிருப்போம். அந்த இதுல 3வது தந்திரத்துல பாத்தீங்கன்னா பிராணாயாமம் தலைப்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மூச்சு காத்து வச்சுதான் பிராணாயாமம் தலைப்பே ஒரு 12 பாட்டு 15-14 பாட்டு என்னமோ இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா விதவிதமா வார்த்தைகளை பயன்படுத்துவார் இந்த இடத்துல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலி அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துவார், ஒரு இடத்துல பிராணன் அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துவார், ஒரு இடத்துல குதிரை அப்படின்னு ஒரு இடத்துல பயன்படுத்துவாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா விறகு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். ஸோ குதிரைக்கு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவார் இந்த இடத்துல. ஸோ அப்படி நிறைய வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனால் எல்லாத்துக்குமே நம்ம விளக்கம் பார்க்கும்போது மூச்சு காற்று அப்படின்னு மட்டும்தான் விளக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வார்த்தைகள் வேறு வேறாக இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம்னா வேறு வேறு கருத்துக்கள், ஒரு காற்றையே பல வகையாக எப்படியெல்லாம் அதை சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல இங்க வார்த்தைகள் வேறாக இருந்தாலும் நுட்பமான சில சின்ன சின்ன விளக்கங்கள் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்றத நான் என்னுடைய கருத்தா வைக்கிறேன். நீங்க இந்த பிராணாயாமத்துல என்னென்ன வார்த்தை சொன்னீங்களோ அது எல்லாமே காற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் சார். அனைத்துமே வந்து காற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். நிச்சயமா காற்று தான் சார் குறிக்கும். இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இப்ப சுவாசிக்கும் போது அது வெறும் மூச்சு காற்று இல்லைங்களா. சயின்ஸா பார்க்கும்போது உள்ள போனா ஆக்சிஜனு, வெளியில போனா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சயின்ஸே வந்து இதை பிரிச்சு சொல்லுது, ஒரே காத்து தான். ஆனா உள்ள போகும்போது ஒரு பேர் இருக்கு, வெளில வரும்போது ஒரு பேர் இருக்கு. ஆனா நம்ம இதுல திருமந்திரத்துல பார்த்தோம்னா பிராணன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மூச்சு காற்று உள்ள போய் அது இந்த நாடிகளின் வழியாக செல்லும் போது அது பிராணன் இந்த இடத்துல. அதே மாதிரி பிரபஞ்சத்துல இருக்க சக்தியோடு சேர்ந்து அந்த காற்றை உள்ள எடுத்துக்கும் போது அதற்கு பேர் வலி அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதே போல சாதாரணமாக இப்ப நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இப்போ சாதாரணமா போகும்போது அது குதிரை இந்த இடத்துல. ஏன்னா மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல இல்லையா. அது வாட்டுக்கு அது போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மூச்சு காற்று சாதாரணமாக சென்று கொண்டு இருக்கும்போது அது வந்து குதிரை இந்த இடத்துல. அதே வந்து அந்த குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்டோம்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதற்கு வேறொரு பேர் வரும். அந்த இடத்துல கடிவாளம் போட்ட குதிரைக்கு ஒரு பேர், கடிவாளம் போடாத குதிரைக்கு ஒரு பேரு, நாடிகளில் செல்லும் போது அந்த மூச்சு காற்றுக்கு ஒரு பேர் இந்த இடத்துல, அது சக்தியோட செல்லும் போது ஒரு பேர். இப்படி பல வகையா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஸோ அது போல இருக்கும். நிச்சயமா ஏதாவது ஒரு வார்த்தை விளக்கம் இருக்கும், நம்ம தான் தேடி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நன்றிங்க சார். பேசிட்டே போனோம்னா இந்த உலகத்தின் கடைசி நாள் வரை பேசிட்டே இருக்கலாம். நம்ம இப்ப என் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்னொரு நாள் பேசலாம். தமிழினுடைய சிறப்பு, திருமந்திரத்துல இருக்கக்கூடிய சிறப்பு. எவ்வளவு பேசுறாலும் நமக்கு விளக்கம் உள்ள இருந்து தோண்ட புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. நல்லதுங்க, நன்றிங்க ஐயா.
ஐயா அரங்கோ ஐயா. மேல வரல முடியல. மேல இருந்தாதான் பேச சொல்ல முடியும், கீழே இருந்தா பேச முடியாது. நன்றி ஐயா. அவரு வந்துட்டு போயிட்டாருங்க. ஏன் திருப்பி அப்படி? இல்ல சார், நான் இன்வைட் கொடுத்தேன், அவர் வரல. அவரு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுறதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அர்ஜுனரியா வாசிக்க சொன்னாரு, அது வாசிக்கிறதுக்காக நான் மேல வந்தேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. அவர் பிரேக் பண்ணி சொன்னதுல, அதனால கூட ஒரு காரணமா இருக்கலாம். அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு போட்டிருக்காருங்க. நன்றி. ஓ சரி சரி. அப்ப அர்ஜுனரியா நீங்க உங்களுடைய நிறைவு பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் விரிவாயிடுச்சு. அது இன்னொரு நாள் வேறு தளத்துல நம்ம வந்து நிறைய பேசுவோம். பேச்சற்ற நட்பொருளை வந்து பேச்சால தான் அறிய முடியும் போல இருக்கு. சரி, நன்றி. இப்போ இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட 62வது பாடல். கிருத்திகா அதை எடுத்துக்கோங்க, நான் காலையில தான் அதை மனப்பாடம் பண்ணேன், அதனால சரி. தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மதவெங்கற்கரி உரி போர்த்த செஞ்சேவகன்மை அடைய குறும்பை குறியிட்ட நாயகி செஞ்சேவக மெய்யடைய குறும்பை குறியிட்ட நாயகி கோ கனக செங்கை கரும்பும் அலரும் கோ நாயகி கோ கனக செங்கை கரும்பும் அலரும் எப்போதும் என் சிந்தையதே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விந்திய கௌரி திருமணம் வாசிக்கலாமா ஐயா? ரைட். நீங்க யாருமே சொல்லல விந்தியா நீங்க இருந்தத. சரி, நன்றி. விந்தியாமா, நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிடுங்க, சொல்லிட்டு என் பண்ணிடுவாங்க. சரி, நன்றி. ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1161வது திருமந்திரம். வேத முதல்வி வித்தகி. ஆலிக்கும் கண்ணி அறிவை மனோன்மணி பாலித்து உலகிற் பரந்து பெண்ணாகும் வேலை தலைவியை வேத முதல்வியை பாலித்து ஒருவன் உகந்து நின்றானே. உயிர்களுக்கு இன்ப அன்பினை தந்து மகிழ்வூட்டும் சிறந்த பெண்ணரசி மனோன்மணி உலக உயிர்களையும் பாதுகாப்பவள், அவைகளுக்கு பரிவு காட்டுபவள், ஐந்தொழில்களுக்கும் அரசியை, மறைகளின் தலைவியை தன் இடமாக கொண்டு பரம்பொருள் உயர்ந்து விளங்கினான். ஆலித்து என்பதன் பொருள் மகிழ்ந்து, மகிழ்வித்து. ஒரு சொல்லுல 2 அற்புதமான பொருள் அடைந்துள்ளது. நாமளும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்வித்து, அது சிவசக்தி அருளால் நிகழ்கிறது. அறிவை, இதனுடைய பொருள் பெண். பாலித்து என்றால் அருள் செய்து பாதுகாத்து. சாதாரணமாக பாதுகாக்கிறது வேற, அருளோடு பாதுகாக்கிறது அற்புதமானது. பரந்து பாதுகாவலாய் இருந்து. உகந்து என்பதன் பொருள் உயர்ந்து மகிழ்ந்து, உயர்வானது மகிழ்வானது என்பது பொருளாகிறது. கழக வெளியீட்டில் பேராசிரியர் 6 உயிர்களின் அன்பிற்கீடாக களிப்பிக்க செய்யும் கண்ணி அரிய மனோன்மணி. அவள் உலகிற் பெரும்பயன் அருளி நீக்கமர நிறைந்து நிற்கும் பெண்ணாவாள். அவளே ஐந்தொழில் புரியும் அருட்தலைவி. அவளே மறை முதல்வி. அவளை இடப்பால் பெற்று ஒப்பில்லாத சிவன் உயர்ந்து நின்றனன் என்று பொருள் உரையாசிரியர் உரைத்துள்ளார். உகப்பு என்பது உயர்வு என்ற பொருளில் வருகிறது.
இதற்கு சற்று இணையான பாடல் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகம் திருப்பூவல்லி மாயா விஷயம் நீக்குதல் என்ற தலைப்பில் உள்ளது. மாணிக்க வாசகர் தில்லையில் எழுந்தருளிய காலத்து மகளிர் பூக்கொய்தலை கண்டார். ஒரு செயலை செய்யும் போது இறைவனை பற்றி பாடிக்கொண்டு செய்வதே முறை என்பதை உணர்த்த விரும்பினார். அதனால் அம்மகளிர் கூற்றாக திருப்பூவல்லி பாடினார். இரண்டாவது பாடல் எந்தை எந்தாய் சுற்றம் மற்றும் எல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்து என்னை ஆண்டு கொண்ட பாண்டிப்பிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ. அருமையான பாடல். இடைமருதில் என்பதன் பொருள் இந்த இடத்துல திருவிடை மருதூரில் என்று ஊரினுடைய பெயராகிறது. பொந்தை பரவி மன கோயிலை துதித்து அப்படின்னு பொருள் கொடுத்திருக்காங்க. பாடலோட பொருள் இதய கமலத்தில் உள்ள பரமனை அனுபவித்து உணரும் போது உலக பற்றுக்கள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தானே எமது தந்தையும் தாயுமாகி எமது பாசத்தை நீக்கி ஆண்டு கொண்டான் அவனை போற்றிய வண்ணம் பூ கொய்வோமாக. இந்த உலக பற்றுக்கள் மனிதர்கள் எடுத்துக்கொண்ட பற்றுகள் குறித்து ஆன்மீக கதைகள் உண்டு. நேரம் கருதி இன்னொரு நாள் வாய்ப்பு கிடைக்கும் போது கதையை வாசிக்க விளைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி அம்மா. சத்யா ஐயா லிசனிங் மோட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அழகேசன் ஐயா வந்த மைய நண்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.